கோவையை சேர்ந்த கவுண்டமணி நாடகங்கள் நடித்து வந்தவர். சினிமாவை விட அதிகமான கதாபாத்திரங்கள் நாடகங்கள் தான் கவுண்டமணி நடித்திருக்கிறார். 60களிலேயே சில கருப்பு வெள்ளை படங்களில் ஒரு காட்சியில் வரும் நடிகராக நடித்திருப்பார். பாக்யராஜின் உதவியால் 16 வயது நிலையை கிழக்கே போகும் ரயில் போன்ற படங்கள் நடித்தார். 80களில் பல படங்கள் நடித்து ரசிகர்களுக்கு பிரபலமானார். செந்திலை தன்னோடு சேர்த்து கொண்டு ரசிகர்களை சிரிக்க வைத்தார். இருவரும் இணைந்து பல 100 படங்கள் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார்கள். 80-90களில் படத்தின் வெற்றிக்கு கவுண்டமணி செந்தில் தேவை என்கிற நிலை உண்டானது. ஒரு கட்டத்தில் படத்தின் 2வது ஹீரோவாக கவுண்டமணி மாறினார். சத்யராஜ், பிரபு, கார்த்திக், சரத்குமார், ராமராஜன் போன்றவர்கள் தங்களின் படங்களில் கவுண்டமணி இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தார்கள். ஒரு நாளைக்கு இவ்வளவு லட்சம் என சம்பளம் வாங்கிய முதல் காமெடி நடிகரும் கவுண்டமணி தான். கவுண்டமணி செம்மையாக நக்கல் அடிப்பார், திமிராக பேசுவார் என்றெல்லாம் இவர் மீது விமர்சனம் உண்டு. ஆனால் தொழிலில் மிகவும் சின்சியராக இருப்பார். வடிவேலுவை காலை 7 மணிக்கு வர சொன்னால் மதியம் 12:30 மணிக்கு தான் வருவார். உடனே இடைவேளை, குட்டி தூக்கம் என 3 மணிக்கு வருவார். மாலை 5 மணிக்கு போய் விடுவார். இத்தனைக்கும் அப்போது ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். ஆனால் கவுண்டமணி எல்லாம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இருந்து நடித்து கொடுப்பாராம். இயக்குனர் என்ன கேட்டாலும் அதை செய்து விடுவாராம். கடந்த சில வருடங்களாக வயது முதிர்வு காரணமாக அவர் திரைப்படம் நடிப்பதில்லை. இந்நிலைதான் அவரை நடிப்பில் உருவாகியுள்ள ஒத்த ஓட்டு முத்தையா படம் விரைவில் வெளியாக உள்ளது. அஜித் எல்லாம் நடிக்கும் ப்ரமோஷனுக்காக வருவதில்லை. ஆனால் 85 வயதிலும் இந்த விழாவில் கவுண்டமணி கலந்து கொண்டார். மேலும் அவரின் வழக்கமான ஸ்டைலில் பேசி கலகலப்பு ஊட்டினார். திரும்ப சொல்கிறேன், ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள், திரும்பி பார்த்து சொல்கிறேன், இந்த படத்தை பாருங்கள் என பேசி எல்லாரையும் சிரிக்க வைத்தார். மேலும் அந்த படத்தில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர், எடிட்டர் என எல்லோருக்கும் நன்றி சொன்ன கவுண்டமணி இன்னும் சந்து புந்திர யார் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வெல்கம், தேங்க்யூ என பேசி சிரிக்க வைத்தார். மேலும் ஒத்த ஓட்டு முத்தையை வெற்றி ஓட்டு முத்தையாக மாற்றுவது உங்கள் பொறுப்பு என்றும் பேசினார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து தலைவர் ராக்ஸ் கவுண்டமணி இஸ் பேக். இந்த வயதிலும் கவுண்டமணி தான் நடிக்கும் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறார். அஜித் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெட்டிசன்கள் கமெண்ட் போட்டு வராங்க. பொதுவாக நடிகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அவங்க படத்தோட ப்ரொமோஷனுக்கே வரலன்னா அது எந்த அளவுக்கு மன உளைச்சல ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் கொடுக்கும் நம்ம யோசிக்கணும். அஜித் பார்த்தீங்கன்னா நல்லா படம் நடித்தாலுமே அவரோட ப்ரொமோஷனுக்காக வந்ததே கிடையாது. படம் நடித்தாரா, சம்பளம் வாங்கினாரா போயிட்டே இருப்பார். ஆனால் ரசிகர் மத்தியில் பெருசாக இடமும் கொடுக்காம அவங்க தாங்குறாங்க, அதை மதிக்காமல் இருக்கிறதுல அஜித் அடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சில படங்கள் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு போகலனா கூட அது எத்தனையோ வாட்டி அவரோட ரசிகர்கள் தூக்கி விட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது. அதை தாண்டி கவுண்டமணி அஜித் கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன காலங்கள் போய் அஜித் கவுண்டமணிகிட்ட கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தோட நடிகரே அதை ப்ரொமோட் பண்ணுறது தான். அந்த விதத்தில் கவுண்டமணி பண்ண இந்த செயலை ரசிகர்கள் பாராட்டிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா சமூகத்தில் வரலாக போயிட்டுருக்கு. கவுண்டமணி இஸ் பேக்குன்னு சொல்லி எல்லாருமே அவரை என்டர்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சீரிஸ் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.